வணக்கம், வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி மட்டனை வச்சு ஒரு தக்காளி கறி செய்ய போகிறோம். இந்த தக்காளி கறி ரொம்ப ரொம்ப ஈஸி, வெரி டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள்னு எதுவும் தேவையில்லை, வதக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ரொம்ப ஈஸியாக ஆனால் வெரி டேஸ்டியாக இந்த மட்டன் தக்காளி கறி சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடக்கூடிய இந்த மட்டன் தக்காளி கறியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணணும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இந்த மட்டனுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவும் காரத்துக்கு சேர்க்க போகிறதில்ல. அதனால் மிளகு, பச்சை மிளகாய் காரம் தான் அதுக்கு. அதனால் இவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை வந்து இந்த அளவுக்கு பட்டை இருந்தால் போதும். ஸ்டார் பூ ஒன்று, ஏலக்காய் வந்து ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால 5 போட்டுக்கிறேன். நல்லா பெரிய ஏலக்காய் இருந்தால் ஒரு 3-4 இருந்தால் போதும். இப்போ கிராம்பு 5, 1 2 3 5, அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் நம்ம இப்போது பவுடர் பண்ண போகிறோம். இது மட்டும்தாங்க நமக்கு வேலை, மற்றது எல்லாமே ஈஸியாகிடும். இப்போ இந்த அளவுக்கு பவுடர் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி கறிக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ தக்காளி கறிக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போடாதீங்க, அது இனிக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி, நல்லா ஒரு சின்ன கட்ட அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி 3/4 கிலோ மட்டனுக்கு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி, அதையும் சேர்த்தாச்சு. இப்போது இது காரத்துக்கு பச்சை மிளகாய் மிளகும் தான், அதனால் 50 கிராம் பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போது சேர்த்துக்கலாம். 50 கிராம் பூண்டு, அதையும் பொடியாக நறுக்கி வச்சாச்சு. எல்லாத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம். இஞ்சி 50 கிராம், அதையும் இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, அதையும் இப்போ சேர்த்தாச்சு. அது கூட நம்ம இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட போகிறோம். இந்த அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இருந்தால் போதும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பட்டை கிராம்பு மிளகு எல்லாம், அதையும் இப்போ அதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் இப்போ இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு கூட உப்பு இருக்கலாம். சேர்த்துட்டு இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா அழுத்தி பிசைஞ்சிருங்க. தக்காளிலாம் மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்படி கையாலேயே கலந்து விட்டிங்கன்னா, கலக்க வேண்டாம், அழுத்தி பிசைஞ்சு எடுத்துருங்க. சின்ன வெங்காயம், உப்பு, தக்காளி, இந்த மற்ற போட்டிருக்க நம்ம கொத்தமல்லி எல்லாமே சேர்ந்து இப்படி நம்ம கசக்கி பிசைஞ்சு எடுத்தோம்னா அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பிசையும் போதே நம்ம அவ்வளோ வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இது எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கணும் ஒழிய, அதுக்கப்புறம் சமையல் குக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது எங்கள் வீட்டோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டுங்க. என்ன வேணும் அப்படின்னா முதல்ல மட்டன் தக்காளி கறி தான் கேட்பாங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியானது இது. நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே உங்களுக்கு 1 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் அளவு தான் நம்ம வந்து இதை அப்படியே ஊறட்டும்னு விட போகிறேன். எந்த அளவுக்கு அது ஊறுதோ அந்த அளவுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போது இது நல்லா ஊறினதுக்கப்புறம் அப்படியே இந்த மட்டன்லாம் ஒரு மாதிரி அசைஞ்சு ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். நம்ம 1 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா தண்ணியும் கொஞ்சம் லேசாக விட்டுருக்கும். நம்ம இதில் வந்து தண்ணி கூட அதிகமாக சேர்க்க போகிறதில்ல, ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்யறதுக்கு. இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுடலாம்.
இப்போது இது வந்து ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நான் ஊற வச்சுட்டேன். மட்டன் வந்து பாருங்கள் ஒரு சாஃப்டாக ஆகிடும், நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் வச்சு நம்ம இப்போது அதை வேக வச்சுக்கலாம். நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது மட்டன், கலந்து விட்டதில் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இது வந்து நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே பொடியாக கட் பண்ணுறது தான் வேலை. இஞ்சி பூண்டுலாம் கூட அரைக்க வேண்டியது கிடையாது. இப்போது இதில் வந்து ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி, நிறையா சேர்த்துறாதீங்க, தண்ணி விடும். அதனால் ஒரு 100 ml தண்ணி. இதை இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். உங்கள் மட்டன் குக்கரோட தன்மையும் மட்டனோட தன்மையை பொறுத்து தான் விசில் விடணும். எத்தனை விசில் வச்சா உங்களுக்கு மட்டன் வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு 8 விசில் அளவுக்கு விட போகிறேன். இப்போ 8 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ 8 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. மட்டன் வந்து ஒரு 8 விசில் விட்டுருக்கேன், நல்லா வெந்துரு. இப்போது 8 விசில் விட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. மட்டனும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சுடுது, நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுக்கலாம். இப்போது சட்டி சூடு ஏறிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிய விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு அக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் தாளிப்பு. இப்போ நம்ம வெந்த மட்டன் எடுத்து அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இது கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த தக்காளி எதுவுமே தெரியாது, நல்லா வந்து ஒரு மாதிரி பேஸ்ட்டாக மாறிடும், கிரேவி பதத்துக்கு வந்துடுது. இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும், நம்மளோட மட்டன் தக்காளி கறி ரெடி ஆகிடும். இது வந்து இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்து கூடயும் சாப்பிட்லாம். இது நாட்டு தக்காளி இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி கிண்டி விடும்போதே அந்த வந்து கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். நம்ம போட்டிருந்த ஆனியன், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே கட் பண்ணி தான் போட்டோம். பச்சை மிளகாலாம் காணாவே போச்சு பாருங்கள். அதனால் நம்ம வந்து இது வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவுமே போட வேணாம், இஞ்சி பூண்டு அரைக்க வேண்டாம், எல்லாத்தையும் வதக்கணும்னு இல்லை. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு அப்படியே குக்கரில் வேக வச்சு தாளித்தா போதும். அவ்வளோதான், இந்த மட்டன் தக்காளி கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கம கமன்னு சூப்பராக டேஸ்டியாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த தக்காளி கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவசியம் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எப்பவும் போல் நம்ம அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.